பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மிஞ்சின துஷ்டனாயிராதே, மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும், நீ ஏன் சாக வேண்டும், உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும், உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். தேவன் உனக்கு நியமித்த காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும், நீ ஏன் சாகணும்? எசேக்கியேல் 18:32 வாசித்து பாருங்க. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவது இல்லை என்று நான் பிரசங்கிக்கிற இயேசு சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நீ ஏன் சாகணும்? மிஞ்சின துஷ்டனாயிராதே. துஷ்டத்தனம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. அதிக பேதையுமா இராதே. கோமாரு பரியாசம் பண்ணாடே, உன்னை கார் துடைக்க வச்சுட்டாரடா, எனக்கு ஓனர், எனக்கு எஜமா, எனக்கு நல்லதுதான் செய்வார் என்று அவர் சொன்னாராம். திடீர்னு ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த கம்பெனியில் உள்ள எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாராம் ஓனர். நான் வெளிநாடு போகிறேன், சில வருஷங்கள் ஆகலாம், மாதங்களும் ஆகலாம், அதுவரையிலும் ஃபுல் ஓனர் இவன் தான் என்றாராம். யாரு? கண்ணாடி தொடச்சானே, கார் தொடச்சானே ஒரு ஒர்க்கர். அந்த எஜமான் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவனுக்கு அந்த கம்பெனியே கொடுத்து விட்டு அவர் வெளிநாடு போனார். வந்தாரோ வரலையோ அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா எப்படி அவனுக்கு உயர்ந்த பதவி கிடைக்க கர்த்தர் உத்தேசித்தார். மிஞ்சின துஷ்டனாயிராதே, மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமா இராதே, உன் காலத்துக்கு முன்பாக நீ ஏன் சாக வேண்டும். என் சகோதரனே, உன் காலத்துக்கு முன்பாக நீ ஏன் சாகணும்? நான் பிரசங்கிக்கிற இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவது இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. சாவிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. கரங்கள் அசைத்தாண்டு செலுத்து. சில சம்பவத்தை உங்கள் முன்னால் வைத்து சில ஆலோசனையை ஆவியானவர் சொல்வதை உங்கள் முன்னால் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே சோத்திரம் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்தது, வேதனை வந்தது என்று சொல்லி அழலாம், அழுது கதறிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னுடைய என்னுடைய அழுகையை பார்த்து, நீயும் நானும் இருக்கிற வேதனையை பாராதபடி, நீயும் நானும் இருக்கிற அந்த சம்பவத்தை நினையாதபடி அவர் கவனிக்காமல் போகிறது அல்ல என்று இந்த வேதம் சொல்லுகிறது. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் அதை உற்று கவனிக்கிறார். நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் அதை பார்க்கிறார், நமக்கு பதில் கொடுக்கிறார். நம்மை விருதாவாய் அதை விடவில்லை, ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஒரு அல்லல்ல சொல்லுமா? அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கர்த்தாவே, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், எனக்கு ஆத்துமாவை நீர் சோத்துமாவா மாத்தும், ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அலறுகிறார். ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நான் இருந்த என்ன பிரயோஜனம்? என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல, வல்லவன் அல்ல, உயர்ந்தவன் அல்ல. எனக்கு எதுக்கு இந்த ஆத்துமா? மனுஷனுக்கு ஆத்துமா போனா செத்துட்டான், எல்லாமே போயிடும். எலியா ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை மகிமைப்படுத்தினவன். என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலும் சாவது மேல். அநேகம் பேர் சாவை நினைத்து கொண்டு ஓடுகிறார்கள். இருக்கிறதோட செத்தெல்லாம் போல் இருக்க, ஏன் இந்த கஷ்டப்பட வேண்டும்? ஏன் இப்படி நஷ்டப்பட வேண்டும்? ஏன் இப்படி பிரச்சனைப்பட வேண்டும்? ஏன் இப்படி கடன்பட வேண்டும்?
ஏன் இப்படி வியாதியில துடிக்க வேண்டும் என்று நினைத்து சாவதற்கு நினைக்கிறார்கள். மனிதன் தன் முயற்சியை செய்கிறான். யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்கிறது, சோதிக்கப்படுகிற இவனும் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாத. யாக்கோபு 1:14 சொல்கிறது, அவனவன் சகோதரிகள் மைக்கிருக்கா வாசிங்க, தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். மனுஷன் தான் தன்னைத்தானே பிரசங்கி 7:29 சொல்லுது, என்ன எடுக்கலையா? ஏன் பயமா? இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாகத்தான், குடிகாரனா உண்டாக்கல, கோமாளியா உண்டாக்கல, பைத்தியம் பிடிச்சவனா உண்டாக்கல, பரிசுத்தம் உள்ளவனா தான் உண்டாக்கினார். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார். எல்லாரையும் ஒன்று போலதான் ஆண்டவர் உண்டாக்கினார். 3 கண்ணு வைக்கல, 5 கால் வைக்கல, செம்மையா நேர்த்தி. ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக, ஆட்டை போல, மாட்டை போல, கழுதையை போல, பன்னியை போல மனுஷனை சிருஷ்டிக்கவில்லை. ஆண்டவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவர் எது செய்தாலும் ஆண்டவர் நேர்த்தியா செய்வார். அல்லேலூயா. நமக்கு கிடைத்திருக்கலாம் சில ஆசீர்வாதங்கள், கிடைத்திருக்கலாம் சில ஐஸ்வர்யங்கள், கிடைத்திருக்கலாம் சில வேலை வாய்ப்புகள், கிடைத்திருக்கலாம் ஒரு நல்ல பல கோடிக்கு அதிபதியான ஒரு மனைவி கிடைத்திருக்கலாம், ஒரு கணவன் கிடைத்திருக்கலாம், பிள்ளைகள் பிறந்திருக்கலாம், நல்ல படிச்சு நல்ல முன்னேற்றம் பண்ணி பல லட்சங்கள் வருமானம் வரக்கூடிய பிள்ளைகள் நமக்கு கிடைத்திருக்கலாம், பல சொத்துக்கள் ஏராள லட்சக்கணக்கில் பணம் வரக்கூடிய சொத்துக்கள் கிடைத்திருக்கலாம், ஸ்தாபனங்கள் கிடைத்திருக்கலாம், வருமானங்கள் நமக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நேர்த்தியாகத்தான் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நேர்த்தியாக செய்திருக்கிறார். இவன் சொல்றான் பாருங்க, சோத்திரம். இவன் ஒரு நல்ல 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 40வது வசனம் சொல்கிறது. 1 ராஜாக்கள் 18:40. அப்பொழுது எலியா என்னதான் தேடி போனோம். அப்பொழுது எலியா பிள்ளைகள் கையில எல்லாம் பாருங்க, 5 விரல் பழைய ஏற்பாட்டுக்கும் 5 விரல் புதிய ஏற்பாட்டுக்கும் கொடுங்க. பைபிள் படிங்க. பைபிள் படித்து பார்க்கும்போது தேவன் அதில் பெரிய மறைபொருளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். படிக்காம பண்டம் இல்லாம பானைக்குள்ள இருந்து வராது. அகப்ப சத்தம் தான் கேட்கும், ஆப்ப சத்தம் கரெக்டுன்னு. பண்டம் இருக்கணும், படிக்கணும், படிச்சாதான் வரும், படிச்சாதான் வசனம் வாசிக்க முடியும். பல மணிக்கூர் வசனத்தை தியானிக்கணும். சும்மா தலைகளை சிலவங்க இப்ப பைபிளை பார்த்தா நிறைய பேர் தலைகளை வச்சிருப்பாங்க. நானும் படிக்கிறேன். என்னத்தை படிக்கிறீங்க? வாசிங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசியில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். சோத்திரம். இவன் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு சோத்திரம். இவன் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது. 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனான எலியா என்று சொல்லக்கூடிய மனுஷன் ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி எனக்கு வாக்கின்படியே அல்லாமல் இந்த வருஷத்தில் பனியும் மழையும் பெய்யாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக வானத்தையும் பூமியை உண்டாக்குற கர்த்தருக்கு, சராசரங்களை உண்டு பண்ணின தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான், தேவனுக்கு முன்பாக செபிக்கிற நான், தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கிற நான் சொல்லுகிறேன், நான் சொல்லாமல் மழை பெய்யாது. வைராக்கியம் பாருங்க. ஆண்டவருக்கு பிறகு அவனுக்கு எவ்வளவு, அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று இந்த வேதம் சொல்லுது. 1 ராஜாக்கள் 18:37-38 வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, இப்போது அங்கு ஒரு பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறது.
கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்களுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் நிறைந்தவரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அண்ட சராசரத்தை உண்டு பண்ணினவரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் தண்ணீரை எல்லாம் நக்கி போட்டது. வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறவன் எலியா யார்? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிறவன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று மார்தட்டி பேசினவன், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. எப்போது ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவன் சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலும் சாவது நல்லது. இருந்த என்ன பிரயோஜனம்? கேட்க கூடாத கேள்விகள் கேட்டு விட்டார்கள், பேசாத வார்த்தைகள் பேசிவிட்டார்கள். நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏன் வாழணும் என்று சொல்லி கதறி அழுத ஒரு மகள் இங்கே இருக்கிறாள். கதறி அழுத ஒரு மகள் இங்கே இருக்கிறாய். உன்னை கர்த்தர் காண்கிறார் மகளே. நான் இருந்ததுக்கு அன்பு செலுத்தவர்கள் வெறுத்து விட்டார்களே, ஆவலோடு என்னை பார்க்க வரக்கூடியவர்கள் வெறுத்து விட்டார்களே, ஏன் இப்படி பேசிவிட்டார்கள்? கல்லை வைத்து எறிந்தால் பொறுத்துக் கொள்ளலாம், சொல்லை வைத்து எறிந்து விட்டார்களே, அவங்க முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? நான் இருந்த என்ன பிரயோஜனம்? நான் சாக வேண்டும் என்று சொல்லி மன உளைச்சல்ல கஷ்டப்பட்ட மகளே, உனக்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார். நீ ஏன் சாக வேண்டும்? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். யார் அந்த மகள்? அந்த சகோதரி கரத்தை உயர்த்தலாம். அந்த சகோதரி கரத்தை உயர்த்த கர்த்தர் எழும்பு. அரமலஜே காரதர்ஷல கலதுரிபி கந்திரிபியா ஃபா முன்னலவா சீர தரஷல பலதுரிபி கந்தர்பியாலவா. ஹalleluya. ஒரு மைக் கொடுங்க. வா முன்னால. ஜீவனை தந்தாரே, சாக விடாமல் தடுத்தாரே அந்த தெய்வம் உன்னோடு பேயமாரதுரிபிகா லபஹார மாரதுரியா ஜிகாரதுரிசல கலதுரிபிகா திருஷ்யா. சொல்லு, எப்படியா சொல்லு. வீடு விழுந்துட்டு வெள்ளத்துல, மழை வெள்ளத்துல. சீக்கிரம் சொல்லு. பெரிய மழை பெஞ்சில போன ஒரு சோதனை, வெள்ளத்துல வீடு விழுந்துட்டு. அதனால எல்லாரும் என்ன, நான் எங்க ஊர்ல வந்து இருக்கேன், சொந்த ஊர்ல வந்து, எங்க அப்பா ஊர்ல வந்து ரொம்ப எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க. இவ இங்க வந்து இருக்கா, அங்க இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சோத்திரம். அதனால எனக்கு எல்லாரும் திட்டின உடனே எங்க அக்கா மட்டும் எனக்கு ஆதரவு கொடுத்து சோத்திரம். அதனால எங்க அக்கா வீட்டுல இருக்கேன். எனக்கு ரொம்ப வேதனை, மன உளைச்சல். நான் உண்மையை நம்பி இருக்கிறப்பா அப்படின்னு 16 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு. ரொம்ப மன உளைச்சல் வேதனையோடு இருக்கேன். வீடு இல்லாம எங்க அக்கா வீட்டுல இருக்கேன். எல்லாரும் என்ன தள்ளிட்டாங்க. இனிமே நம்ம இருந்து உலகத்துல இருந்து எதுக்கு ரொம்ப வருத்தேன். ஆனாலும் நம்பிக்கை ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். சோத்திரம். இந்த அருமையான சகோதரோட நம்பிக்கை இழக்காதபடி கத்தர் காத்துக்கொள்ளும்படியாய் கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். பாரிடமா பால் மணலில் பார்த்திடும் எந்தணலில் ஒருமாய் மரணதினோ மறுமளவில் அனுகிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெருநதியே. ஓ அனுகிரகத்தில் அதிபதியே ஆனந்த கிருபா பெருநதியே. இவ்வளவு வல்லமையான ஒரு எலியா, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலும் நான் சாவது மேல். இந்த சகோதரி எல்லாரும் வெறுத்துட்டாங்க. நான் ஏன் இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்கா?
என்னை சாக துணிந்ததை கர்த்தர் கண்டார். மகளே, உன்னை கர்த்தர் உயர்த்துவார். அநேக பேருக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அதிகமாக ஜெபிக்கிறவனாய் எலியா காணப்பட்டான். எலியா ஜெபித்தான். 1 ராஜாக்கள் 18:41 42 வாசிக்கும் போது, பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போகும் போஜனபானம் பண்ணும். பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது, என் காதுகளுக்குள் பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஆகா போஜனபானம் பண்ண போனா இந்த கன்வென்ஷன் முடிஞ்சது மூல கண்டுபிடில பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. பின்பு எலியா கர்மேல் பெருமழை பெய்யும். பர்வத சிகரத்தின் மேல் ஏறி எலியா சொல்கிறான், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படுபடியாக அவன் விழுந்து ஜெபித்தான். முகம் முழங்காலில் படும்படி ஜெபித்தான். நீங்க நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் வீட்டில் போய். அவன் எப்படி ஜெபிச்சிருக்கணும் பார்க்கலாம். சோதரம் முகம் கொப்பர விழுந்து ஜெபித்தான். அப்படி ஜெபித்த எலியா சொல்றான், சோதரம் வேண்டாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை புரட்டுங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொண்டு போட்டது எல்லாம் யேசபேலுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய நீ எத்தனை பேரை கொன்றியோ அத்தனை பேருக்கு பிராணனுக்கு உத்தரவாதமாக நாளைக்கு இதே நேரம் அத்தனை பிராண உயிரை நான் எடுத்து விடுவேன் என்று சொன்னால், அவனுக்கு எலியாவுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க, யேசபேல் சொன்னது எலியாவுக்கு தெரிந்தபோது தன் பிராணனை காக்க, இந்த பொம்பளை சொன்னது எலியாவுக்கு தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க, பொம்பளைக்கு பயந்துட்டான். ஒரு அல்ல சொல்லுங்க, சிலது நின்னாலும் அப்படித்தானே நிக்கும். ஒருத்தர் சாக போறேன்னா செத்து தொலைன்னா செத்துட்டான். பக்கத்துல போய் ஒரு கொல்லாமரத்துல தூக்கு போட்டு எப்படி அவிழ்த்து எடுத்து கீழே போட்டாங்க. போலீஸ்காரங்க வந்துட்டான். எப்ப செத்து தொலைண்டிதானப்பா சொன்னேன், செத்துட்டீங்களப்பா, ஏப்பா சொல்லாம போயிட்டீங்களப்பா, சொல்லிட்டா போவான். அளந்து பேசுவாய, செத்துருவான். இப்ப இவ சுத்து மாடு காட்டு கழுத சுத்திட்டு தெரியுது. புருஷனை சாக வச்ச காட்டு கழுத செத்துருந்தான். மனைவி சொல்லுக்கு கீழ்ப்படிந்த சகோதரன் செத்துட்டான். ஆதியாகமம் 15வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்துவார். ஆதியாகமம் 15:1 சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும், நீ பயப்படாத, நான் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன். தகப்பன் தான் பயப்படுறான். பயம் வேற யாருக்குமே வராது. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? கொழுக்கட்டை தருவார். ஆண்டவர்கிட்ட போய் ஆபிரகாம் கேட்கிறார், எனக்கு என்ன தருவீர்? விசுவாசிகளுக்கு தகப்பன், உனக்கு என்னடா இல்ல அடி கேட்டார். குழந்தை இல்லையா? புத்திர சுவிகாரத்தை உனக்கு இல்லையா? இல்ல. வெளியே வா. வெளியே வந்தான். வானத்தை பாரு, என்ன தெரியுது? நட்சத்திரம். எண்ண முடியாது. இதே போல உன் சந்ததியை நான் பெருக செய்வேண்டார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். 16:1 வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் பிள்ளை இல்லாதவளாக இருந்தாள். எகிப்து தேசத்தாளாக இருந்தாள். அவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை அவளுக்கு தோழியாக இருந்தாள். சாராய் தன் புருஷனாகிய ஆபிரகாமை பார்த்து, நான் பிள்ளை பெறாதபடிக்கு, அத்தான் அவன் செத்தான், நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என்னுடைய கர்ப்பத்தை அடைச்சாராம். இப்படி சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? சாராயிட்ட சொன்னாரா? இல்லையா? வாசிங்க. ஆண்டவர் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு அடிமை பெண்ணை நீர் கல்யாணம் பண்ணும். ஒருவேளை அவளால ஒரு பிள்ளை பிறந்து நம்ம வீடு அதனால் கட்டப்படும் என்று சொன்னால் ஒரு வார்த்தை மறுத்து பேசாத ஆபிரகாம் ஆகாரை கல்யாணம் பண்ணிட்டான். கிழவன் எப்போது திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற ஆபிரகாம்
இந்த ஒரு விஷயத்துல ஆண்டவர்கிட்டே கேட்கல, மனைவி சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ள வருது. ஆண்டவர் சொன்னார், நீ உன் மனைவிக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவ இன்னும் என்னதெல்லாம் சொல்றாளோ அதன்படி செய். சொந்தமில்ல பந்தமில்ல வந்தவழி நிலையும் இல்ல, சோகதனை பகிர்ந்து கொள்ள தாகம் கேட்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றம், உலகம் மாயைதான். சொல்லுங்க சொல்லுங்க, மாயைதான் உலகம், மாயைதான் ஏமாற்றம், உலகம் மாயைதான். உலகினில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை அனைத்தோருண்டு. நம்பாதே உலகை, நம்பாதே, நம்பினே மோசம் போகாதே. நம்பாதே உலகை, நம்பாதே, நம்பினே மோசம் போகாதே. சொந்தமில்ல பந்தமில்ல வந்த வழி நிலையும் இல்ல, சோகதனை பகிர்ந்து கொள்ள தாகம் கேட்க யாரும் இல்லை. மாயைதான் மாயை, உலகம் மாயை. பொம்பளைன்னா செத்துருவான், செத்துட்டான். ஒரு வார்த்தை தான் சொன்னா, அவ்வளவு வேண்டாம் கல்யாணம் பண்ணுங்க, அவன் மூலம் ஒரு குழந்தை பிறக்கும், இவா தீர்க்கதரிசி. அதையும் போல கர்த்தர் சொன்னார், சாராய் சொன்னதுபடி செய்யணும் அல்லவா. ஆகார் கற்போதியானாள். சாராய் வாடின்னா இவ போடின்னா. ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நானான அதை என்று அழுதே, நானாதை என்று அழுதே, நீ அநாதை இல்லை எந்த சொந்தம் என்றீரையா, அநாதை இல்லை எந்த சொந்தம் என்றீரையா, அநாதை அழுதே. ஐயோ, என்னால வந்தது, என்னால வந்தது, என்னால வந்தது. அழுதாள் சாராய். கெடுத்துறாத நீ, உன் தலையில நீ மண்ணை வைப்படாத. ஒரு ஏசபேல் பொம்பளை சொன்னாலாம், ஏ எலியா, ஓ உன் தலையை எடுத்துருவேன். எடுத்தான் ஓட்டது. தன் பிராணனை காக்க 1 ராஜாக்கள் 19:4 சொல்லுது. வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் 3-4 வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க. ஸ்பீடா போறீங்க. அவனுக்கு அது தெரிந்த போது, அவனுக்கு எலியாவுக்கு தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க, தன்னுடைய பிராணனை, தனக்கு உயிரை மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்க, தனக்கு உயிரை மாத்திரம் கவனிக்க, காக்க, பாதுகாக்க, நான் மட்டும் செத்துறப்படாது. நீ நிறைய பேர் அப்படிதான், நான் மட்டும் செத்துறப்படாது. தன் பிராணனை காக்க, யூதாவை சேர்ந்த பெர்சபாவுக்கு, தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சபாவுக்கு புறப்பட்டு போய் ஒரு நாள் பிரயாணப்பட்டு ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று, சாகணும் செத்துறணும் என்று சொல்லி அவன் படுத்துக்கொண்டான். சூரச்செடி இன்ஜெக்ஷன் போட்டு கொள்ளாது, ஸ்லோ பாய்சன் இன்ஜெக்ஷன் போடுறது மாதிரி அந்த சூரச்செடிக்குள்ள ஒரு சுருண்டு படுத்துட்டான்னா அதனுடைய அந்த காற்று, அதனுடைய ஏர், அது வெளியிடக்கூடிய அந்த சோதனை, அதனுடைய வாய்வு அந்த மனுஷனை கொன்னுருமான் சூரச்செடி. அதனால இவன் வேற யாரும் கொலை கைதி ஆயிடக்கூடாது என்று சொல்லி சூரச்செடி மூட்டில் படுத்தாலே உடனே இவன் செத்துருவான். அதனாலதான் சூரச்செடியில் சுருண்டு விழுந்து கிடந்தான். சிலவங்க சில மரத்தின் மூட்டில் படுக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, தூங்கக்கூடாது என்றெல்லாம் முன்னோர்கள் சொல்வார்கள். இந்த சூரச்செடி இவனை கொன்னு இருக்கும், சுருண்டு படுத்துக்கிட்டான், ஒருத்தருக்கும் தெரியாம ஒழிச்சிட்டான். நீ எங்க போனாலும் உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த எலியாவை தேவன் விடவே இல்லை, ஓடுறான். சூரச்செடியில் படுத்துக்கொண்டு தன் பிராணனை காக்கும்படியாக அவன் ஓடுகிறான். தனக்கு ஜீவனை காக்கணும், என் உயிரை காக்கணும், நான் மட்டும் பிழைச்சிருக்கணும், நான் மட்டும் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவன் ஓடுகிறான். கிறிஸ்துவுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு பொம்பளை நாளைக்கு உன் தலை இருக்காது என்று சொன்னால் பயந்து ஓடுகிறான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவன், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், தீர்க்கதரிசி. ஆமா ஆமா, நல்லவன். ஒரு வார்த்தை ஆண்டோட சொல்லியிருந்தா போதும், ஏசபேலை காணாது எந்த ஊர்ல தேடி அவள் காணாது இருப்பாள். ஆனா தனக்கு உயிரை காப்பாற்ற பயந்து ஓடுகிறான். விசுவாசத்தை குறுக்கி கொண்டான், விசுவாசத்தை சுருக்கி கொண்டான். நீ ஏன் சாகணும்? உன் காலத்துக்கு முன்பாக
காலங்கள் உம்முடைய கருத்தில் அல்லவோ இருக்கிறது. நீ செத்தலாம் நினைச்சாலும் அந்நாளிலே மனுஷர்கள் சாவை தேடியும் அது அவர்கள் காணாதிருப்பார்கள். நீ சாக முடியாது சகோதரி, நீ சாக முடியாது சகோதரா. தேவன் உனக்கு நியமிச்ச வரம் வந்து இருக்கிறது, தேவன் நியமிச்ச நாள் ஒன்று இருக்கிறது. அது வரையில் நீ சாகவே முடியாது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு சூரச்செடியில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு அவனை எழுப்புவதற்கு ஆண்டவர் தூதனை அனுப்பினார். இன்னொரு அல்ல சொல்லுவோமா? ஆமா, இங்க தூதன் யாரு தெரியுமா? நீங்க பின்னால இருக்கவங்க தான் தூதன். முன்னால இருக்கிறவங்க சில சமயங்கள்ல சூரச்செடிக்குள்ள படுத்து கிடந்தால் பின்னால இருக்கக்கூடியவங்க செயற ஒரு அசைச்சா போதும். அல்லேலூயா. கரங்கள் அசைத்து சோதரம் பண்ணும், கரங்கள் அசைத்து சோதரம். அல்லேலூயா. தூதன் வந்து தட்டி எழுப்புறான். தூதன் எப்படி வருவான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தூதன் வெறுங்கையை வச்சு தட்டிருப்பான். பிலேயாமை எழுப்ப எதை கொண்டு வந்தான்? பிலேயாமை தடுத்து நிறுத்த உருவின வாழை கொண்டு வந்தான். தூதன் பல விதத்துல பல ஆக்டிங்ல பல விதமான சூழ்நிலையில அவன் வருவான். இவன் இங்க வந்து தட்டுனான். தட்டுல அவன் எழும்புறான். சாப்பாடெல்லாம் இருக்கு, சாப்பிடு அப்படின்னா புள்ள ஒரு வார்த்தை மறுத்து பேசல, தின்னுட்டு படுத்துட்டான். திருப்பி அவனை எழுப்புனான். நீ எழுந்துரு, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம், தின்னுட்டு உறங்காத, மனைவிக்கு தான் 1000 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீ தின்னுட்டு தூங்காத, வேலைக்கு போ, வேலைக்கு போகணும், உழைக்கணும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லுது. வேலைக்கு போனாதான் சாப்பிடணும். இன்னைக்கு வேலைக்கு போயிலாட்டு ஃபாஸ்டிங் போகக்கூடாது, வேலைக்கு போகாம இருந்தால் சாப்பிடக்கூடாதான். எலியா படுத்துக்கொண்டான். திருப்பியும் தூதன் எழுப்புகிறான், ஆகாரத்தை கொடுத்தான், போ என்றான், விரட்டுகிறான். பாருங்க, உங்களையும் என்னையும் சோதரம் தூதனை வைத்து கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புகிறார். அநேக காரியங்கள் தேவன் தட்டி எழுப்புகிறார். ஒரு ட்ரை பண்ணீங்க, ஒரே ஒரு வியாபாரம் பண்ண ஒரு தடவை ட்ரை பண்ணீங்க, ஒரு உங்க மனசுக்கு வருத்தமா இருக்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணீங்க, 2வது தடவை ட்ரை பண்ணீங்க, அந்த வியாபாரத்தில் மனசே சரியில்லை. என்ன செய்ய குழம்பிக் கொண்டிருக்கிற என் அருமை சகோதரா, ப்ளீஸ் கேன்சல். 2 தடவை செய்ய நினைச்ச காரியத்தை செய்யாம என்ன ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க. ப்ளீஸ் கேன்சல். எழுதுங்க, கொஞ்சம் எழும்புங்க, ஒரு நிமிஷம் எழுதுங்க. சோதரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உட்காருங்க. கனத்துக்குரிய அந்த பெரியவருக்காக நான் கரங்களை தட்டி கர்த்தர் சோதரம் பண்ணுமா? உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். கர்த்தர் சொல்றது இன்னிதாண்டா உனக்கு சான்ஸே இருக்கு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருக்கரங்கள் கருணல்ல சிகிச்சையில் நான் பதறுகில்லா, திருக்கரங்கள் கருணல்ல சிகிச்சையில் மக்களங்கில் சாசனங்கள், மக்களங்கில் சாசனங்கள், பிரகாசனங்கள், ஸ்ரீகத்தின் பிரகாசனங்கள், அனுகிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே, அனுகிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே. அல்லேலூயா. அதே 1 ராஜாக்கள் சோத்திரம் அந்த 19வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அவன் 40 நாள் என்ன தீனி தின்னு தெரியாது. தூதர் கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டவன் 40 நாள் இரவும் பகலும் நடந்தும் ஓடியும் போயிருக்கான். நீங்களும் நானும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சோத்திரம். நீங்களும் நானும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சோத்திரம். தேவன் நம்மை அழைத்தால், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் நேசிக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். உன்னை கடன் வாங்க வைக்கல, உன்னை கஷ்டப்பட வைக்கல, ஒரு நஷ்டப்பட வைக்கல. தெரியுமா ஐயா? ஒரு நிமிஷம் வருவீங்களா? நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சான்ஸ் 2 தடவை கொடுத்த போதும் தன் மகன் சோர்ந்து போன போது கர்த்தர் இந்த நாள்ல தம்முடைய மகனை தட்டி எழுப்பியிருக்கிறார். சோதரவர்கள் நம்ம எல்லாரும் கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா.
அவர்கள் சொல்ற ஒரு நிமிஷத்தை சாட்சி இது அநேக பேருக்கு இந்தியா முழுதும் அல்ல, உலக நாடுகள் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இங்க வாங்க, சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ற? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவேளையிலே ஆண்டவரை தேடி நாம் அமர்ந்து அவருடைய நல்ல வார்த்தையை கேட்டு நாம் எல்லோரும் நடப்பதற்கும் ஏற்ற விதமாய் என் தேவன் நமக்கு செய்கிற காரியம் ஏராளம், ஏகப்பட்டவை. வாழ்க்கையில் என்ன நடந்ததென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன காரணம் என்றால், எனக்கு 3 பசங்க இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நல்லா வந்துகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி இறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதாவது இறக்குறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இருதய நோய் உண்டு. அவளுக்கு 45 நாள் டைம் கொடுக்குறாங்க, நீ இறந்து விடுவா என்று. எனக்கு 15 நாள் கொடுக்குறாங்க, திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் நீ இறந்து விடுவாய் அப்படி என்று. எனக்கு அங்கே நீ 15 நாளுக்குள்ளே இறந்துடுவேன்னு சொல்கிறாங்க. நான் டாக்டர்கிட்ட போராடுறேன், ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்ளும், ஆனால் நீர் படைத்தவை எடுத்துக்கொள்ளும், எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் உமக்கு அதிகாரம் உண்டு தகப்பனே. ஆனாலும் நீர் 15 நாள் சொல்கிறீர், என் தேவன் என்னை காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு டோக்கன் வேணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தரமாட்டேன்னு சொல்லி மற்ற டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு ஜீப் டாக்டர் என்ன பிரச்சனை அப்படின்னாரு. இந்த மாதிரி அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டு உடனே என்னை ஒரு 1/2 மணி நேரம் காலில் ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு தமிழ் தெரிஞ்ச நர்ஸ் லேடியை கூப்பிட்டு, நான் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் கேட்டு சொல்லுமா என்றாங்க. கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். ஆனால் இருந்தாலும் தேவன் அவர் பார்த்துட்டு என்னை தனி ரூம்புக்கு அரைத்து கொண்டு, நான் தரும் மாத்திரையை நீ சாப்பிடு, நீ உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படி என்று சொல்லிட்டு உடனே அந்த மாத்திரை எழுதி தந்தார். என்னுடைய உடம்பில் அது சேர்ந்து கொண்டது. அதனால் அந்த நாள் வரையும் இந்த நாள் வரை மட்டும் என்னை ஆண்டவன் தேவன் பாதுகாத்த கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். அதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஜீவனை கொடுத்து மறுபிறவி போல கர்த்தர் உயிரோடு வைத்து ஒரு சாட்சி சொல்லும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ சாக வேண்டாம். எலியா சாக போறேன்னு சொன்ன ஒரு குகைக்குள்ள போனான். ஆண்டவர் சொன்னார், எலியாவே என்ன ஆண்டவரே கேட்டிருப்பான், உனக்கு இங்க என்ன வேலை? ஊழியக்காரன் இருக்க இடத்துல இருக்கணும், ஸ்தானத்தை விடக்கூடாது. விசுவாசி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், ஸ்தானத்தை விடக்கூடாது. அதனால அந்த ஜன்னல் பக்கத்துல இருக்க, நீ கடைசி வரை ஜன்னல் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லல. யாராவது புதுசா 4 குடும்பம் வந்தா அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். சோத்ரம். அல்லேலூயா. மரணத்தோடு போராடின ஒரு சகோதரனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதற்காக திருப்பி ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எலியா குகைக்குள்ள வெளியே வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், நீ ஆசகேலையும் யெகோவையும் நீ பிரதிஷ்டை பண்ணு, நீ உங்களை ஆசீர்வதி என்று சொல்லி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அவனுக்கு தைரியம். குகைக்குள்ள இருந்து வெளியே வந்த உடனே எலியா ஏசபேல் அங்கதான் இருந்திருப்பா. ஆனாலும் தேவன் எலியாவுக்கு அந்த பயத்தை கொடுக்கவே இல்லை. கரங்களாஸ் நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. என்ன செய்வேன், நான் எப்படி தப்புவேன், எப்படி என்ன செய்வேன் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டு கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத. நீ ஏன் சாகணும், நீ ஏன் வேதனைப்படணும், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. கடைசி வர தேவன் எலியா கூட இருந்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு மனுஷனை உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 32வது வசனத்தை 25-32 வாசிக்கும் போது, சோத்ரம். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், நான் சாக போறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு? சேஷ்டபுத்திர பாகம் என்பது 2/3 பங்கு மதிப்புடையது, கிருபை உடையது, தாளந்துடையது. மற்றவர்கள் அதை கனப்படுத்துவார்கள். இந்த சேஷ்டபுத்திர பாகம் உள்ளவனுக்கு தான் மகிமை, கனம் கிடைக்கும் குடும்பத்தில். அது ஏசாவுக்கு கிடைத்தது. அவன் அதை ஒருவேளை போஜனத்திற்காக அதை வித்துட்டான் என்று வேதம் சொல்லுது. சோத்திரம். வித்து போட்டவன் தான் ஏசா.
அதை யாக்கோபு வாங்கி கொண்டான். ஒரு நாள் ஆதியாகமம் 27:41 வாசிக்கும் போது யாக்கோபு சொல்றான், தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கக்கூடிய ஒரு நாள் வரும், என் சகோதரனாகிய யாக்கோபு வருவான், நான் அவனை கொன்று போடுவேன் என்று ஏசா ஒரு நாள் சொல்லிவிட்டான். ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் யாக்கோபு யாப்போக்கு ஆற்றங்கரையிலே ஜெபித்த போது, போராடி ஜெபித்த போது, தேவனுடைய பாதத்தில் ஜெபித்த போது, அழுது கதர்ன போது, எல்லாரையும் அனுப்பிட்டு தனித்திருந்து தேவனோடு பேசுற போது, அந்த அண்ணனாகிய அந்த ஏசாவை பார்க்க புறப்படும் போது சகோதரர்கள் 2 பேரும் கெட்டி அணைத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஒருவரை ஒரு அன்பு சொல்லுங்க. அன்பு. அண்ணனும் தம்பிக்கும் சண்டை வரவே கூடாது. ஒரே தாயின் பிள்ளைகள் அன்பா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அன்பா இருங்க. ஏசாவும் யாக்கோவும் பயங்கரமானவர்கள். எபிரேயர் 12:16 அவன் வித்து போட்டாதான் தப்பு. பயத்துக்குழுக்குன்னு வித்திருக்கான் பாருங்க. ஒரு பேயம்பளத்துக்கு வித்தது மாதிரி. வாசிங்க. ஒருவரும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட பாவம் உன்னை கொல்லும். சேஷ்டபுத்திர பாகத்தில் கனப்படுத்த வேண்டிய நீ, கனப்பட வேண்டிய நீ ஏன் இப்படி செய்தாய்? வித்து போட்டான் என்று வேதம் சொல்கிறது. 12 எபிரேயர் 12:17 வாசிக்கும் போது, ஏனென்றால் பிற்பாடு அதை நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு வேணும், நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ட்ரை பண்ண போதும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. ஆகாதவன் போடா வெளியே அப்படின்ட்டு ஆகாதவனாக தள்ளப்பட்டான். சாக வேண்டும் என்பதற்காக நானே சாக போறேன், எனக்கு என்னத்துக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம்? அழகா சொன்னான். நானே சாக போறேன். சாக போறவனுக்கு ஏன் இந்த சேஷ்ட புத்திர பாகம்? அதை வித்து தின்னுட்டா சாகணும். புரிந்து கொள்ளுங்கள். நெஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே. பேதையா இருக்கக்கூடாது. இது விழிப்புள்ள 2025 விழிப்புள்ள ஒரு காலம். எதுக்கும் ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சமாளிக்க கூடாது. சும்மா வாய் பசங்கினால அப்படி பேசிட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. 3வது ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துற ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நல்லது. நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நல்லது. ஆண்டவரே, நான் இருந்ததுதான் என்ன பிரயோஜனம்? சோத்திரம். நான் இருந்து என்ன பிரயோஜனம்? என் ஆத்மாவை நீர் எடுத்துக்கொள்ள. நான் சாக போறேன். ரோட்டு மாறி போனது தப்பு. தேவ வார்த்தை கீழ்ப்படியாமல் போற தப்பு. தன்னுடைய தவறை சரிப்படுத்த நினைத்தான் யோனா. என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை அழித்து போட வேண்டாம், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். தேவனுக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டான். நினிவேக்கு போ, 40 நாள்ல நினிவே நான் அழிக்க போறேன், எச்சரித்து சொல்லு, நியாய தீர்ப்பு வருகிறது நினிவேக்கு என்று சொன்னார் ஆண்டவர். ஆத்ம பாரம் இல்லாத யோனா. ஆத்ம பாரமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு எனக்கு ஆத்ம பாரமே இல்லை. 5 வருஷம் இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அடுத்த 5 வருஷம் போயிட்டே இருப்பாங்க. அடுத்த 5 வருஷம் போயிட்டே இருப்பாங்க. ஆத்ம பாரம் இல்லையே. ஜனங்கள் அழிகிறார்களே. ஜனம் அழிகிறதே. குடிகாரன் குடித்து சாகிறானே. துன்மார்க்கன் மன்னித்து போகிறானே. துன்மார்க்கன் அழிவது எனக்கு நிம்மதி இல்லை, துன்மார்க்கன் அழிவது எனக்கு விருப்பம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகுருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ சாவது ஆண்டவருக்கு பிடிக்கல, நீ அழிவது ஆண்டவருக்கு பிடிக்கல. நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. யோனா நல்ல மனுஷன் தான். யோனா சொல்லி பார்த்தார் ஆண்டவர். நினிவேக்கு போ அப்படின்னார். தர்சீசுக்கு போனான். 1:3 சொல்கிறது யோனா. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாப்புக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கொடுத்து கப்பல் ஏறுகிறானாம். தர்சீசுக்கு
நினைவேக்கு போயிருந்தால் பைசா கொடுக்காண்டா, அவனுக்கு பாஸ் உண்டு, ஆண்டவர் கொடுத்திருக்காரு. தர்சீசுக்கு காசு கொடுத்து அவன் போனான். சிலவன் காசு கொடுத்து பாவம் செய்வான். சோதரம் போகும்போது 1:4 சொல்கிறது, கர்த்தர் ஒரு சமுத்திரத்தில் ஒரு காற்றை ஆண்டவர் விட்டார் தெரியுமா? ஒரு காற்று வந்துச்சு, அவ்வளவுதான். ஒரு காத்து போதும், காத்து இருக்க காத்து போயிடும். ஒரு காத்து ஆண்டவர் விட்டா போதும், இருக்க காத்து போயிடும். பி கேர்ஃபுல். எச்சரிப்பு ஆண்டவர் வச்சிருக்காரு. கடல்ல ஒரு சின்ன ஒரு அலை, அப்படி ஒரு காற்றை விட்டார். அப்படி இந்த காற்று வீசினதும் பயந்துட்டான். கப்பல் மாலுமி பயந்தான், கப்பல் சொந்தக்காரன் பயந்தான், உள்ளவங்க எல்லாருமே பயந்தாங்க. என்ன செய்யுது? எதனால? பார்த்தார்கள். கப்பல் மாலுமி யாரெல்லாம் அங்க இருக்க பாருன்னா, கப்பலில் அடித்தளத்தில் ஒருவன் படுத்துக்கொண்டு கிடக்கிறான். தூக்கிட்டு வானா, தூக்கிட்டு வந்தான். கப்பல்ல மேல் மாடிக்கு போயாச்சு. யார் நீ? நான் எபிரேயன். கொழுப்ப பாருங்க. அங்க போய் சொல்றான், நான் எபிரேயன். அப்படின்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன சர்வ வல்லவரிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன். நான் ரூட்டு மாறி போறேன். அவர் ஒரு இடம் போச்சோன்னா நான் ஒரு இடத்துக்கு போறேன். அதனாலதான் இந்த புயல் வந்துச்சு. இது என்னால் வந்த புயல் என்று சொன்னான். என்னால்? யாரால் வந்தது? என்னால் வந்த புயல். என்ன தூக்கி சமுத்திரத்தில் போடுங்க. ஏன் நீ விழுந்தாலே செத்துடலாமே? கப்பல்ல மேல் மட்டத்தில் தான் நிக்கிறீங்க. யோனாவே குதிச்சு செத்துடலாம். ஆனா யோனா சொல்றான், அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து, இவரை எடுத்து சமுத்திரத்தின் மேல் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்றான். நல்ல கவனிங்க. இவனை எடுத்து சமுத்திரத்தில் போட்டால் இரத்த சாட்சி, இவனுக்கு இரத்த சாட்சி என்ற பெயர் கிடைக்கும். இரத்த சாட்சியில மரித்தவன் என்று. இவன் தானாக விழுந்து செத்தால் தற்கொலை, இவனுக்கு கிடைக்கிறது நரகம் கிடைக்கும். சாவச்சிலையும் பரலோகம் போகணும்னு அவன் நினைக்கிறான் பாருங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. என்ன தூக்கி போட்டு, நீ விழுந்தாலே விழுந்து செத்துருவானா? அப்படின்னாலே அவன் விழுந்தாலே அவன் செத்துருவான். ஆனா தற்கொலை அவனுக்கு கிடைக்கிறது நரகம். தற்கொலை பண்ணால் நரகம். அதான் சொன்ன, என்ன தூக்கி பெரிய பெரியவர் இவரை தூக்கி சமுத்திரத்தில் 7 ஐலசா அல்லேலூயா. அமுதறிஞ்சித இஞ்சித மிட்டாய் அன்னமே நீ வாங்கு மிட்டாய். அமுதறிஞ்சித அமுதறிஞ்சித இல்லை, உனக்கு எவ்வளோ ஏற்ற முடியுமா ஏற்று. ஆனால் நான் ஏற்றினா வண்டியை வச்சுட்டு போயிடுவேன். நீ அமுதறிஞ்சித அமுதறிஞ்சித இஞ்சித மிட்டாய் அன்னமே நீ வாங்கு மிட்டாய். அமுதறிஞ்சித இஞ்சித மிட்டாய் அன்னமே நீ வாங்கு மிட்டாய். மோச முனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்ற மிட்டாய். மோச முனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்ற மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாறே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறே, மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய். இனிப்பாக கலந்த மிட்டாய் சீசரெல்லாம் வாங்கு 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 மிட்டாய். நான் உனக்கு சொன்ன மிட்டாய் நாதர் இயேசு அந்த மிட்டாய். நான் உனக்கு சொன்ன மிட்டாய் நாதர் இயேசு அந்த மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாறு, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறு, மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய். கல்வாரியில் 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 செய்த மிட்டாய் கடையில் கிடைக்காத மிட்டாய். கல்வாரியில் செய்த மிட்டாய் கடையில் கிடைக்காத மிட்டாய். கல்லறையை திறந்த மிட்டாய் மோட்சம் அதில் சென்ற மிட்டாய். கல்லறையை திறந்த மிட்டாய் மோட்சம் அதில் சென்ற மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாறு, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறு, மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய். அமுதறிஞ்சித 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 இஞ்சித மிட்டாய் அன்னமே நீ வாங்கு மிட்டாய். அமுதறிஞ்சித இஞ்சித மிட்டாய் அன்னமே நீ வாங்கு மிட்டாய். மோச முனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்ற மிட்டாய். மோச முனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்ற மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாறு, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய்
மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறே மிட்டாய் வாங்கலையோ மிட்டாய் 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 மிட்டாய். என்னை தூக்கி கடலிலே போடுங்க, அப்போது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்று சொன்னார். யோனாவை தூக்கி சமுத்திரத்திலே போட்டார்கள். ஆண்டவரே, இவனுக்கு ரத்தப்படி எங்கிட்ட கேட்காத ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு போட்டிருப்பார்கள். ஆண்டவர் அவனை தூக்கினார், அவன் அழகா தூக்கினார், அன்பா கூப்பிட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் எதை குறித்து கர்த்தர் அவனை அழைத்தாரோ நினிவேக்கு அனுப்பி, நினிவேக்கில் போய் ஆண்டவர் சொன்னதை அவன் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்து நினிவே மக்களை காப்பாற்ற கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லு. நினிவே மக்கள் மனம் திரும்பிட்டாங்க. நிறைய சோதரம், நிறைய யோனாக்கள் தான் நிறைய மனம் திரும்பல. நினிவே மக்கள் மனம் திரும்ப, சாகக்கூடாது, நான் சாக போறேன் அப்படின்னு சொன்னான். கடைசியில் நான் உம்மை துதிப்பேன் என்று பாடினான். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பாண்டவரே, நான் உம்மை துதிப்பாண்டவரே. அலைச்சல்களை எண்ணி நீ எனக்கு அலைச்சல் ஆண்டவரே. எத்தனை தடவை அலைஞ்சிருக்கேன் தெரியுமா, அழுதுருக்கேன், கதறமே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, உறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. அழுதுருப்பான் தெரியுமா, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அழுதுருப்பான். யோனாவை தேவன் எப்படியோ ஒரு மீனை உண்டு பண்ணினார். மீன் உடனே வந்தது, வாயை திறந்தது, மீன் வயிற்றுக்குள்ள போனான். அப்படியே 3 நாள் மீன் குடலுக்குள்ள போட்டு சுத்தினார் தெரியுமா. கீழ்படியாதவனுக்கு மீன் குடலு தான் நாத்தம், நாத்தத்துக்குள்ள அனுப்பி சோத்திரம். திருப்பி ஆண்டவர் டைம் வந்துச்சு, கொண்டு வெளியே கக்கினார். நினிவேல கொண்டு கக்கிட்டான். இல்லை வேற ரூட்டு தப்புனா வேற ரூட்லன்னா வேற ரோட்டில் ஓடிடுவான். நினிவேல கொண்டு கக்கிட்டு. கிறிஸ்துக்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சில சான்ஸ் நமக்கு தாராருன்னா மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. எனக்கு 6 பிள்ளைகள் அடுக்கடுக்கா செத்து 6 குழந்தைகள் இறந்தது. 6வது குழந்தை இறந்த 2வது நாள் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்த 29வது நாள் பந்தல் பிரிக்கல, வார்ப்படுப்பு மூலர்ல, வாழைமரம் வெட்டு சாய்க்கல்ல, துணி அவள் கல்யாணத்துக்கு எடுத்து வச்ச சீர்வரிசைக்கு எடுத்து வச்ச துணிமணிகள் அவளுடைய டெட் பாடியில் போட்டு புதைச்சோம். 29வது நாள் அவளும் இறந்து போனாள். 6 பிள்ளையும் தங்கச்சியும் இறந்ததும் நானும் என் மனைவியும் செத்துறணும்னு சொல்லித்தான். போதும் ஆண்டவர், இந்த உலகத்தில் இருந்தது போதும், எங்களுக்கு ஆண்டவரை தெரியும், இயேசுவே தெரியாது, கும்பிட்ட தெய்வங்கள் பல, நாங்கள் செத்துறணும் உலகத்தில் இன்னும் உயிரோடு வாழக்கூடாது என்று சொல்லி 18 ரூபாய்க்கு விஷம் வாங்கினோம். தங்கச்சி செத்து 16 அடியந்தரம் முடிஞ்சதும் சாகணும். இதான் நாங்கள் திட்டம் போட்டு 2 பேரை கையில் அடித்து சத்தியம் பண்ணிட்டோம். நானும் மனைவியும் சேர்ந்து தான் சாகணும், தனித்தனியாக செத்துறக்கூடாது. 13வது நாள் ஒரு தெய்வம் வந்து என்ன கூப்பிட்டார் என்று சொன்னால், அந்த 13வது வந்த தெய்வம் ஜீவன் உள்ள தேவன். 13வது நாள் என்ன வந்து தட்டி கூப்பிட்டு என் மகனே கூப்பிட்டார். எவ்வளவு பாசம் உள்ள வார்த்தை. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அழுதேன், கதர்னேன், செத்துறணும் செத்துறணும் செத்துறணும். 18 ரூபாய் பால்ராலுக்கு விஷம் கொடுத்து சாக வேண்டும் என்று நினைத்த எங்களை 13வது நாள் வந்து தட்டி எழுப்பி எங்களை கூப்பிட்டு ரட்சித்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. இயேசுனை ரட்சிப்பா, இயேசுனை ரட்சிப்பா, இயேசுனை ரட்சிப்பா. இயேசுக்கு அற்புதத்தை தருவார், இயேசுக்கு ஜீவனை தருவார், இயேசு கவலையை மாற்றுவார், இயேசு கண்ணீரை மாற்றுவார், இயேசு பிரச்சனையை மாற்றுவார். இயேசுவிடத்தில் மனம் திரும்பி வா, இயேசுவிடத்தில் திரும்பி வா, இயேசுவிடத்தில் திரும்பி வா. இயேசு மெய்யான தேவன், ஒரு பெரியவர். என்னைய மனைவியை சாக விடாது இப்படி காத்தார். நீ ஏன் சாக வேண்டும்? நீ ஏன் சாக வேண்டும்? சாகருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியா ஒன்றை சொல்லி ஜெபிப்போம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 17-18 வாசிக்கும்போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இளையகுமாரனுக்கு புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய கூலிக்காரர், என்னுடைய தகப்பனுடைய கூலிக்காரர்களுக்கு ஏராளமானவருக்கு பூர்த்தியான ஆகாரம் இருக்க நானும் பசியினால் சாகிறேனே. எனக்கு பசி, இவங்க பசினால சாகிறேன். நான் பசியினால் சாகிறேனே, என்னால தாங்க முடியலையே. இளையகுமார தகப்பனிடத்திலிருந்து, உமக்கும் எனக்கும் சொந்தமில்லை, பந்தமில்லை, எனக்கு வரும் பங்கை எனக்கு தாரும். தாய் தகப்பனிடத்தில் பிள்ளைகள் அத்துமீறி போகாதுங்க. தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. ஒரு வாலிபன் ஒரு ஊரில் தன் தகப்பனை காலை பிடித்து கடகடக என்று இழுத்து இளையவனுக்கு வீட்டில் போட்டானாம். அண்ணன் தம்பி வீடு சேர்ந்திருந்தது. மூத்தவன் வீட்டில் படுத்திருந்த தகப்பனை கடகடன்னு காலை பிடிச்சு தகப்பனை இழுத்து இளையவனுக்கு வீட்டில் கொண்டு போட்டானாம். சில வருஷங்கள் கழிந்தது. தகப்பன் வந்துட்டாரு. அந்த மகனை, அவனுக்கு மகன் இதே போல கடகடன்னு இழுத்து வெளியில போட்டானாம். அப்போது ஒருவர் சொன்னாராம், இவனுக்கு அப்பாவை அவர் அப்படிதான் செய்தார், அதனால அவனுக்கு அநியாயத்தை விதைச்சால் நீ அநியாயத்தை அறுப்பா. கீழ்ப்படி, கனப்படுத்து. பெற்றோரை கனப்படுத்துங்கள், பெரியவர்களை கனப்படுத்துங்கள், போதகர்களை கனப்படுத்துங்கள், சொந்த பந்தங்களை கனப்படுத்துங்கள். கனப்படுத்த முந்திக் கொள்ளுங்கள், கனப்படுத்த முந்திக் கொள்ளுங்கள். இவன் எனக்கு வரும் பங்கு எனக்கு தாரும், நல்ல பையன், என் பங்கை ஷேர் பண்ணி தாரும். தகப்ப கொடுத்தார். 16 லூக்கா 15-16 எல்லாம் செலவழித்து குறைவுபட தொடங்கினான். பிள்ளைக்கு பாக்கெட்ல பணம் குறைய ஆரம்பிச்சது. பாக்கெட் பொத்துட்டு சிலர் காணிக்க போடுறதுக்கு பாக்கெட்டுக்குள்ள விரல் போட்டு குத்தி சில்லறையை தேடும் போது தான் அந்த பாக்கெட் எல்லாம் பொத்துரும். இப்போ நிறைய பேருக்கு பாக்கெட்டு பொத்து தான் இருக்கும். இவனுக்கும் பொத்துட்டு நல்லதுதான், நல்ல பையன், எனக்கு வரும் பங்குதாரும். செலவாக்கி எல்லாம் அழிச்சிட்டான். வேசிகளிடத்துல போனான், அழிச்சான். பணம் இருக்க, பணம் எப்படி பணம் போகுதுன்னு தெரியாது. கிடைக்காத கையில கிடைச்சான்னா கறந்து எடுத்துருவா உயிரை. சிம்சோனுக்கு உயிரை கறந்து எடுத்தது போல பணம் சோலி முடிஞ்சு நிற்கதியாய் வந்து நிற்கிறான். ஒன்னால நான் கேட்டேன் அண்ணா, என்னால நீ கேட்டா தம்பி ஆடிக்கிட்டு இருக்கான். அழுதான். இனி எனக்கு வழி இல்லை, தவிடு தும்போம் என்று சொல்லி தவிடு வைக்கிற வேலை தான் கிடச்சி. பண்ணிக்கு தவிடு வைக்கிற பண்ணி ஒரு உருண்டையை போட்டு இவனும் சாப்பிட போச்சான். அடுத்தவன் தடுத்துட்டான். டே ஓனர்கிட்ட சொல்லுவேன்னா போட்டுட்டான். அல்லேலூயா. தந்தையை விட்ட பின்பு தவிடுதானாகாரமோ, தந்தையை விட்ட பின்பு தவிடுதானாகாரமோ, மனங்கசிந்து நோந்தே யாரும் இல்லை, மனங்கசிந்து நோந்தே இதல்லால் யாரும் இல்லை, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவியனை. அழுதான், கதறினான், கண்ணீர் வடிச்சான். 17வது வசனம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் மனம் திரும்பின போது, அறிவு வந்த போது, என் தகப்பன் வீட்டில் அநேக கூலிக்காரங்களுக்கு பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது. ஒரு வார்ப்பு வச்சு பொங்கி போடுறாரு, வாழையில போட்டு சாப்பாடு போடுறாரு. எல்லாரும் வந்து ஊர் மக்கள் சாப்பிட்டு போறாங்க. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே அப்படின்னு சொல்லி, நான் சாட்சிக்காரன் காலில் விட மாட்டேன், சண்டைக்காரன் காலில் விழுந்துருவேன்.
எங்க அப்பாவுக்கு எனக்கும் தானே சண்டை. அப்பா என்ன மன்னிச்சிருக்க டாடி, தப்பன டாங்க தாய டீங்க ரெண்டையும் சேர்த்து டாடி. அப்பா டாடி என்ன மன்னிச்சிருங்க டாடி. நான் சொல்லுவேன் எங்க டாடி என்ன மன்னிப்பாருன்ட்டு ஓடுறான் 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 ஓடுறான். இளையகுமாரன் ஓடுறான், அதை பார்த்த தகப்பனும் ஓடுறான். இதண்டா அன்பு. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை போவதில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை போவதில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் அந்த வாழ்க்கையதில் நேரே போதும் வேறே வேண்டாம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அழுதாம் கதர்னாம் ஓடி வாரான். நீங்க எப்பட போவேன் தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி, அண்டர்லைன் சொல்லுவேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். பாவத்தில் இருக்கிற சகோதரா, எழுந்து இயேசுவிடத்தில் வா, பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். நீ எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் பாவத்தை எல்லாம் கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தில் போட்டு விடுவார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவார். அவர் பாவம் பாரா பரிசுத்த தெய்வம், உன் பாவத்தை மன்னிப்பார்ப்பா. நீ எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் உன்னை மன்னிப்பார். ஓடி வாரான் இளையகுமாரன். அப்பாடி வந்தான். என் மகனேன்னு சொல்லி அழுது கதறி ரெண்டு பேரும் கெட்டி அணைத்தார்கள். கெட்டி அணைக்கிற தகப்பு, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தகப்பை, நம்மை கெட்டி அணைத்து நமக்கு முத்தமிடுகிற தகப்பை கெட்டி அணைத்தார். எல்லா பாவத்தையும் மன்னித்தார். அவனுக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார், பாதரட்சியை கர்த்தர் கொடுத்தார், நல்ல வஸ்திரங்களை கர்த்தர் கொடுத்தார், நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். நீ ஏன் சாகணும்? அப்பா வீட்டுக்கு வந்ததுனால இளையகுமாரன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? நீ ஏன் சாகணும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அவர் உனக்கு அதிசயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உனக்கு மீட்பு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்று உனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. அல்லேலூயா. பயங்கரமான மந்திரவாதத்தினால், பில்லி சூன்யத்தினால், பயங்கரமான பிசாசின் போராட்டத்தினால், வியாதியோடு பாரத்தோடு அழுது கதறி கண்ணீர் வடித்து சமாதானம் இல்லாது இருக்கிறவர்கள், தயவுசெய்து நீங்கள் நிற்கிற இடத்துல உங்கள் கரங்களை உயர்த்தலாம். நான் உங்களுக்காக செவிக்க போறேன். பிசாசின் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டு தயவுசெய்து கொஞ்சம் முன்னுக்கு கடந்தவங்களா உங்களுக்காக நான் செவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிசாசினால் வேதனைப்பட்டு தாங்க முடியாதபடி, நிம்மதி இல்லாதபடி, ஹல்லேலூயா, பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு செய்வனை கட்டினால மந்திரவாதத்தினால கஷ்டப்படக்கூடியவர்கள் தயவுசெய்து அப்படி முன்னால் கீழே நில்லுங்க. சோதரம் எல்லாரும் கீழே நில்லுங்க. வாங்க. இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் தயவுசெய்து முன்னால் வாங்க. உங்களுக்காக நான் செபிக்க போறேன். இயேசு விடுதலை தரப்போகிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். சகோதரிமார் தயவுசெய்து முன்னுக்கு வாங்க. அப்படின்னு இல்லைங்க, கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். இயேசுவின் கரம் உங்கள் மீது வருகிறது. இன்னும் வரங்க. இன்னும் எத்தனை பேர் வருகிறீங்க? வாங்க வாங்க. சோதரம் செய்வனை கட்டுகளா முன்னாலே வாருங்கள். இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். அழுது கதறுகிற சகோதரி, கண்ணீர் வடிக்கிற சகோதரி, ராத்திரி தூக்கம் இல்லாம ஓடுகிறாள். கதவை திறந்து விட்டு ஓடின சகோதரி யார்? அந்த சகோதரி வா முன்னால. ஹவு ரதார பால துடிப்பிக்கா, அந்த சகர பால துடிப்பிக்கா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. பிரேத கல்லறைக்கு போகணும், கல்லறை 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 பக்கத்துல போகணும்னு சொல்லி கல்லறை பக்கத்துல போற சகோதரியா, இயேசுவின் நாமத்தில் பாபிசாசே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பாபரப்பட்டு
இந்த சரீரத்தை கடந்து போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். சகல பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துவீராக. விசுவாசிகள் உட்காரலாம், எல்லாரும் உட்காருங்க. சோத்திரம். கர்த்தர் இவர்களுக்கு விடுதலை கொடுக்கபடியாய். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அல்ல, இயேசுவின் நாமத்தில் அல்ல, பிசாசினால் பாதிக்கப்பட்டு செய்வனால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்க அருமையான பிள்ளைகளுக்கு இப்போது விடுதலை கொடுப்பீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் கரம். நடு ராத்திரில நெஞ்ச போட்டு குத்துகிற சகோதரி யாரு? கேன்சர். யாரு நெஞ்ச போட்டு ராத்திரி குத்தக்கூடிய சகோதரி யாரு? யாரு? யார் அந்த சகோதரன்? கையை உயர்த்து, கையை உயர்த்து. நடு ராத்திரில நெஞ்ச போட்டு குத்துறது யாரு? இயேசுவின் கரம் இறங்கி வருகிறது. பிசாசு, வானத்துக்கு பூமிக்கு அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். அசுத்த ஆவிகளை அப்புறப்படுத்துவேன். கெட்ட சொப்பனங்களை கொண்டு வர பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துவீராக. இப்போது இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஃபயர். தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஃபயர். கட்டுகள் எல்லாம் தேவன் கட்ட இருக்கிறார். ஆண்டவர் எல்லா பிசாசின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் கட்ட அறுக்கிறேன். மந்திரவாத கட்டுகள் அறுபடுகிறது, செய்வன கட்டுகள் அறுபடுகிறது, பொல்லாத ஆவிகளின் கட்டுகள் அறுபடுகிறது. இயேசுவின் நாமத்தில் அல்ல. விடுதலை. கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. இயேசு, இயேசு விடுதலை கொடுப்பீராக. உம்முடைய நாமத்தால் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. விடுதலை கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீ ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் கொடுத்த அற்புத விடுதலை கொடுத்த அநேக பிள்ளைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுவோம். அல்லேலூயா.